ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சுடுகாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சுடுகாட்டில் பல பேர் இருந்திருக்காங்க. இங்கே கூட ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் செத்துருக்காங்க. அதனால வந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாய் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மாடுலாம் கட்டி வச்சுருக்காங்க. வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. இல்லை அப்படி ஏதாச்சும் கேப்சர் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தான். உங்களுக்காக இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறோம். வாங்க இப்போ என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம். பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா மாடுலாம் இருக்கு. இங்க பாருங்க மாடு இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மாடுலாம் இருக்கு. இங்க பாருங்க மாடுலாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் வந்து இங்க ஒருத்தவர் வந்து இங்க இது வச்சு எடுத்துட்டு இருக்காரு. பாருங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு அங்க ஒண்ணு புதைச்சிருக்காங்க. அது யாரோ பாருங்க பாத்தீங்கன்னா இருக்கு. வாங்க இப்ப போலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரே டேஞ்சரா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன இடம்னு. எரிக்கிற இடம். உங்களுக்காக இம்மா ரிஸ்கா எடுக்கிறோம். இம்மா ரிஸ்க் பண்ணி வந்திருக்கோம். இதுக்காக நீங்க ரொம்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா இங்க பாருங்க பாத்தீங்கன்னா நிறைய எரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த சுடுகாடெல்லாம் முன்னெல்லாம் இப்பெல்லாம் யூஸே பண்றது இல்லை. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சமாதி இருக்கு. அப்படியே ஒரு சமாதி பாருங்க. இது எல்லாமே மனுஷங்களை எரிச்ச இடம். எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா ரிஸ்க் எடுத்து இங்க வைக்கிறோம். நைட் நேரத்துல சொல்ல போனா இங்க வந்து கூடாது. நாங்க வந்து டிஸ்கஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா எவ்வளோ துடி வச்சு செத்துருப்பாங்க. அவங்க நினைச்சு பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இது ரொம்ப வேதனையா இருக்கும். சின்ன வயசுல இருந்து அவங்க பூமியில இருந்திருப்பாங்க. திடீர்னு பிரிஞ்சவங்க அவங்க அம்மா மனவேதனை கஷ்டமாகவும் இருந்திருக்கும். பாத்தீங்கன்னா நிறைய துணி மாலைகள் அதிகமா இருக்குங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க இறந்துருப்பாங்க. நாங்க ரொம்ப நம்புவோம். பாத்தீங்கன்னா பானை வச்சு நிறைய இருக்குங்க. இப்பதான் இங்க இறந்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அது பூர்ண புத்து இருக்கு. இடமே புதுசா ஏதோ இப்பதான் செத்துருக்க மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப பாவமா அவங்க இறந்துருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது ஃபுல்லாவே இங்க பாருங்க. இப்ப கூட நாங்க நிக்கிற இடம் கூட சமாதியா தான் இருக்கும்னு எங்களால நம்ப முடியல 100%. கன்ஃபார்ம். ஏய், ஒரு ஆயாவோ ஒரு தாத்தா செத்தாங்க பாரா. ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க நிக்கிற இடம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப அடிக்குது. இது என்ன அது ப்ரோ? இது ஏதாச்சும் கேப்சர் ஆகும்னு பாக்குறோம். எதுவும் கேப்சர் ஆகும். யாரோ எங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் இருக்கு. ராஜேந்திரன் அன்பழகன். பாருங்க யார் ஆக்சிடென்ட்ல செத்தது? யாரு? இவரா? இவர் வந்து ஆக்சிடென்ட்ல செத்துருக்காங்க. இவர் எனக்கு தெரிஞ்சவரா? டேய், இவர் பேரு முருகாடா.
கட்சிக்காரர் இல்லை, எங்க வீட்டு பக்கத்துல இருப்பாருடா இவரு. ஓ பயம் கொடுத்தா அதை சாவடிச்சு போட்டுருவான். வாங்க யாரோ பார்த்தாங்க, நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். ஏய் யாராச்சும் எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா? தெரியும், மயானத்தோட யாரும் இருக்க மாட்டேங்க, வெளியே தான் இருப்பீங்க. நம்பி வந்தோம், வாங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம் இம்மா தூரம். நீங்கள் எங்களை இந்தமாரி பயம் கொடுத்துறதோ கஷ்டப்படுத்துறதோ இருந்ததுன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டே நாங்கள் போகிற மாதிரி இருக்கோம். நாங்கள் உங்களை நம்பி தான் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் இந்தமாரி பண்ணிங்கன்னா அப்புறம் எங்களால் இங்கே இருக்க முடியாது. நீங்கள் எது மூலமாச்சும் பேசுங்கன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் உங்கள் கஷ்டத்தை உங்கள் மனவேதனை எல்லாத்தையும் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துருப்பீங்க, அம்மா உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் மண்ணுக்கு போயிருக்கீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு ரெக்கார்டு. அது பயங்கரமான ஒரு ரெக்கார்டு. அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப வருஷமா இங்கே வந்து பதிக்கிறது எதுவும் நடக்கிறது இல்லைன்னு இருக்காங்க. ஆள் இருக்காங்க, ஒரு ஆள் ரிஸ்க் எடுத்து வந்துருக்கோம். பாருங்க என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளதான் போயிட்டு வந்தது அந்த இடம் தான். வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த வந்து இன்னைக்கு நம்ம வந்து கேப்சர் பண்ண போகிறோம். என்னாச்சு சரி என்னதான் கேப்சர் ஆகுதுன்னு பார்த்துட்டு போகலாம் வந்தோம். போன வீடியோவில் வந்து சுடுகாடு அதே டைமில் தான் இப்போ 12 மணிக்கு போய் எடுத்தோம். இப்போ நிறைய இன்ஜுரி நிறைய நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இங்கே என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம போயிடலாம். ப்ரோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான ரோடு தான். இந்த ரோட்டில் இந்தாண்ட கொல்லை இந்தாண்ட சுடுகாடு இந்த மாதிரி தான் இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு நிறைய காட்டுறோம். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். நிறையா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொல்லை இருக்குது. நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டுறப்ப நிறைய பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சும்மா சாதாரணமாக சொல்கிறாங்க. அவங்க மட்டும் அவங்க எவ்வளோ வேதனை அனுபவிச்சுட்டு அவங்க போயிருப்பாங்க. வேதனைலாம் உங்களுக்கு புரியாதா இல்லை தெரியாதான்னு உங்களுக்கு வந்து தெரியல. நாங்கள் இங்கே வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் வந்து இங்கே இந்த சிக்கன் பீஸ்லாம் வேஸ்ட் ஆனதெல்லாம் இங்கே வந்து கொட்டுவான். அந்தமாரி நான் என் ஃப்ரெண்டு கூட ஒட்டி வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறீங்களா ஒரு மரம், இந்த மரத்து மேலே ஒரு விளக்கு மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தது. நான் பயன்ட்டேன், ரொம்ப ரொம்ப பயன்ட்டேன். இந்த இடத்த விட்டு போகிறேன், எப்படா போவோன்னு நினச்சேன். இந்த இடத்த விட்டு எப்படா போவேன்னு நினச்சேன். அவ்வளோ டேஞ்சரான இங்க ரொம்ப யூஸ் பண்ணி இருக்கு.
அங்கேயே 2 மணி ஆயிடுச்சு. அந்த வீடியோ எடிட் பண்ணி போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 மணி ஆகுது கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா 4 மணி ஷார்ப்பாக 4 மணி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் பொய் சொல்ல எல்லாமே உண்மையான சம்பவம். பாருங்க நடு ரோடு இது சொல்லப்போனால். இது பாருங்க இது ஃபுல்லாமே ரோடு தான். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா இது ஃபுல்லாமே ரோடு தான். இது ஃபுல்லாமே ரோடு தான் ப்ரோ. இங்க பாருங்க மரம் தான் இது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டராச்சும் நடந்து போகணும். நாங்கள் இங்கேருந்து பசங்கள்லாம் வந்தோம். இங்கே ஒரு புனை எரிச்சிருந்தாங்க. பசங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏய் புனைலாம் எரிக்கிறப்ப எந்திரிச்சு உக்காரண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நாங்கள் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துலாம். எந்த இடம் தெரியுமா ப்ரோ அது? வாங்க காட்டுறேன். கரெக்டா என்னடா இது நீங்க எதுக்கு ப்ரோ கத்துறீங்க? என்ன ப்ரோ இருங்க பாத்துறேன். என்னதான் ப்ரோ ஃபோன்ல கேப்சர் ஆச்சா ப்ரோ? வா உள்ள போய் ஏறலாம் வாங்க ப்ரோ. ப்ரோ 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 ஏன் அது சபர்தாயம் ப்ரோ? ப்ரோ ஏன் ப்ரோ அந்த மாதிரி பண்றாங்க? இப்ப அந்த கல்லெல்லாம் எடுத்தா இருக்குமா உங்க தலை? வாங்க அந்த மாதிரி எடுக்கணும்னா எங்களுக்கு 5K ஃபாலோவர்ஸ் வந்துச்சுனா நாங்க கன்ஃபார்ம் எடுக்கிறோம். நீங்க கமெண்ட் பண்றது, நீங்க லைக் பண்றதுல தான் இருக்கு. நாங்க எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும். ஓகேவா? கன்ஃபார்ம் நீங்க 1000 சப்ஸ்கிரைப் வந்துருச்சுன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ, நாங்க எவ்வளவு டேஞ்சரா இருந்தாலும் சரி நாங்க போய் கன்ஃபார்ம் எடுப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இது ஒரு ஹாஸ்டலு. இந்த ஹாஸ்டல்ல எக்கச்சக்கமா ஒரு கொலை தற்கொலை நிறைய நடந்திருக்கு. இப்ப அந்த வாட்ச் இங்க பாத்தீங்கன்னா அக்கா சத்தியமா சொல்றேன், இந்த ஹாஸ்டல்ல ஒரு பயங்கரமான என்ன சொல்றது கொலை, தற்கொலை, சூசைடு நிறைய நடந்திருக்கு இங்க. ஆனா யாருமே அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. சும்மா சரி விடுங்க அப்படின்றாங்க. ஆனா இது வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கூலே இல்ல. ரொம்ப வருஷம் ரொம்ப ப்ரோ ஹலோ ப்ரோ, இந்த இடத்துல ஏதோ கேப்சர் ஆகுது. இரு இங்க பாத்தீங்கன்னா ஒரு இதான் பயங்கரமான ஒரு உங்களுக்கு தெரியும். ஏய் ப்ரோ கேமரா எடிட் ஆயிடுச்சு ப்ரோ. கேமரா எடிட் ஆயிடுச்சு ப்ரோ. கேமரா என்னடா ஆச்சு ப்ரோ? இது கிட்ட பாத்தனே ப்ரோ இது ஒரு ஃபில்டர் நிறைய இருக்கு பாருங்க. பயங்கரமா இதெல்லாம் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைட் ஆஃப் பண்றேன். யார் நீங்க? ஹலோ யார் நீங்க?
யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? இல்ல நாங்க உங்களை ஒன்றும் பண்ணல. நீங்க இந்த மாதிரி பயம் கொடுத்தாதீங்க. நாங்க சின்ன பசங்க தான். ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ ஓ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்க உங்களை ஒன்றும் பண்ண வரல. நில்றா ஃபர்ஸ்ட். நீங்க பாருங்க, நாங்க உங்களை நம்பி தான் நடந்துட்டு இருக்கோம். நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப தெரியுது. நீங்க நல்லவங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் இந்த மாதிரிலாம் பேசணும்னா இங்க பேரு சீரியஸாவே சொல்றேன். அம்மா கஷ்டப்பட்டு உங்களை பத்தி எடுத்திருப்பாங்க. என்னடா ப்ரோ, எனக்கு பயமா இருக்கு. ஏதோ மேல இருந்து இப்ப பனி மாதிரி பெஞ்சுது. ஏய் ப்ரோ ஏய் ஃபர்ஸ்ட் செருப்பு மாட்டான். ஏய் ஃபர்ஸ்ட் கனி, நீ என்னடா ரொம்ப இருந்தா எனக்கு பயமா இருக்குடா. டி இல்ல இந்த மரத்துக்கு கீழே தான் உங்களை புதைச்சாங்களா? இல்ல இந்த ரோடு கிட்ட பக்கத்துலயே எங்கேயாச்சும் உங்களை புதைச்சிருக்காங்களான்னு சொல்லுங்க. யார் இல்ல யார் பாத்தீங்கன்னா ஒரு பாருங்க, பயங்கரமான ஒரு ஹாஸ்டலு. அந்த ஆமா இது ஒரு ஓகே யாரோ அழுகுற சத்தம் எனக்கு ரொம்ப நல்லா கேக்குது. என் உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்றதுலதான் எனக்கு இருக்கு. ஹலோ இங்க பாருங்க, நாங்க ஒன்னும் பண்ண வரல. நாங்க உங்கள்கிட்ட பேசதான் வந்திருக்கோம். என்னாச்சு? என்ன போ இயற்கை வேலைனா எப்படின்னா இந்த குட்டை இங்கப்பா. ப்ரோ யாரு நீங்க? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நேர்ல வாங்க. நாங்க எங்களை எதுவும் பண்ணாதீங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய கேப்சர் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்கு வந்து நிறைய ஆவற மாதிரி தோணுது. ரொம்ப இதா பாத்தீங்கன்னா போன் ரொம்ப காஸ்ட்லி. அந்த போன் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. எதானாலும் சத்தியமா சொல்றேன், இங்க யாருக்கும் தெரியாது. நாங்க அனாதையா தான் இங்க சாவணும்னு நினைக்கிறேன். சீரியஸா சொல்றேன். ரொம்ப எங்களுக்கு பயமா இருக்கு. என்னதான் நடக்குதுன்னே தெரியல. என்ன பிரச்சனைன்னு கூட தெரியல. இங்க ஒருத்தவர் ரொம்ப இதா இருந்தாரு. ரொம்ப தைரியமா இருக்கிறவரு இப்ப இங்க ரொம்ப என்ன சொல்றது, பயப்படுறாரு. ரொம்ப பயப்படுறாரு அவரு. சரி என்னதான் கல்லு வீடு ப்ரோ.
ஏய் 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 தூரம் வா ப்ரோ தூரம் வாடா, மேல விழுந்து. தூரம் வா ப்ரோ ப்ரோ இருங்க உள்ள வரலாம்னு கேட்டாங்க இருங்க அது கல்லு தூக்கி வீசல ப்ரோ, கல்லு தூக்கி வீசல, அது மரத்துல குரங்கு இருக்காடா டேய். இல்ல ப்ரோ இல்லடா இருக்கும் ஒரு கல்லு இல்லடா அது டேய், கல்லு இல்லடா ப்ரோ உங்க ஊர்ல யாராச்சும் ஒருபடி குரங்கு இருக்கா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. குரங்கா ப்ரோ இருக்கும்? நீங்க கமால சொல்லிட்டு வாங்க நம்ம உள்ள போய் தான் உள்ள வரோம். பாத்துறலாம். ஹலோ வந்து உள்ள வரா உங்களை நம்பிதான் நாங்க வரோம், நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்னு தோணுது நம்புறோம் ப்ரோ. இந்த லைட் வேற ப்ரோ. ஏடா இங்க பாருங்க நிறைய எரிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ப்ரோ. அந்த இடத்த க்ளீன் பண்ணும்போது எடுத்து எரிப்பாங்க இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய மாத்திரங்க. tablets. மெடிக்கல் டேப்லெட் நீங்க வந்து வருதுங்க. என்ன டேப்லெட் எடுத்து போறதா? ப்ரோ ப்ரோ ரொம்ப பாருங்க ப்ரோ. bro. அங்க பாரு ப்ரோ. என்னன்னு வாங்க உள்ள தான் போய் பார்க்கலாம். கேர்ள்ஸ் கப்பல்லாம் நாங்கள் வந்து உங்களை நம்பி தான் இப்போ வந்திருக்கோம், நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தோணுது. இது நாங்கள் வச்சிருக்கிறதே ரொம்ப காஸ்ட்லியான இதை வாங்குறதுக்கு நாங்கள் எம்மா கஷ்டப்பட்டிருப்போம். நீங்கள் என்னன்னா எங்களுக்கு ரொம்ப பயம் கொடுத்துறீங்க. நாங்கள் விட்டு போயிட்டோன்னா இங்கே யாருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க காய்ஸ், கண்ணு தெரியுதா கம்னர் பாருங்க. ப்ரோ என்ன ப்ரோ ஹலோ யாராச்சும் அங்கே இருக்கீங்களா? இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காட்டலாம். கொஞ்சம் எட்டி பாருங்க போதும். யாரும் பார்க்குறாங்கண்ணா, யாரும் அங்கே பாருங்க இது சரி இருங்க. வாட்ச்மேன் வராரு. கேர்ள்ஸ் ஸ்கூல்னால இங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கு. ஏதோ கத்துதுரா. இங்கே வராங்க. நம்ம இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப டேஞ்சரு. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து போகலாம். இது வரைக்கும் கேப்சர் ஆனதே போதும். ப்ரோ அந்த இடம் ப்ரோ அங்கே வராங்க. வாங்க நம்ம இப்போ அதனாலே எங்களுக்கு ரொம்ப பயப்படுறதா இல்லை. நாங்கள் உங்களுக்காக நாங்கள் இன்னொரு தாட்டி வந்து வாட்ச்மேன் கிட்ட பர்மிஷன் வாங்கி நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். அந்த வாட்ச்மேன் நாங்கள் ஏற்கனவே கேட்டோம். கருப்பாஞ்சுடுங்க பார்க்காதீங்க, யாரும் அங்கே பார்க்காதடா, யாரும் அங்கே பார்க்காதீங்கடா, யாரும். நாய் நிறைய இருக்கீங்க. ரொம்ப மூச்சு வாங்குது, சத்தியமா சொல்றேன். பார்த்துட்டேன். ஏய் கீழே பொண்ணு பார்க்காத பின்னாடியே திரும்பாதடா. ப்ரோ சத்தியமா சொல்றேன், நேர்லயே பார்த்துட்டேன். நான் நேர்லயே பார்த்துட்டேன். ஏய் ப்ரோ என்ன கெட்ட வார்த்தை பேசிட்டேன், சத்தியமா சொல்றேன். ப்ரோ வா ப்ரோ, வாடா. சத்தியமா
சத்தியமாகவே சொல்கிறேன். கார் அங்கே நிற்கிது. ரொம்ப இதாக இருக்குது. இது ரொம்ப சத்தியமாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், என் கை பாருங்கள், ரொம்ப நடுக்கல் எடுத்துச்சு. அந்த ஸ்கூலுக்குள்ளே பார்த்தது சத்தியமாக ரொம்ப இதாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே அம்மா ரொம்ப எனக்கு ஏதோ ஆகுது. இங்கே பார்த்து ரொம்ப பயங்கரமாக ஒயிட் கலர் ஹைட்டாக நிற்கிது. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். என்னால் முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டில் நாங்கள் என்னென்ன பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சுப்போம். இல்லை நாங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா நீங்கள் அதை திருத்தத்துக்கு சொல்ல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100 வந்தாலே எங்களுக்கு போதும். அதே எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக தான். உங்களுக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் எடுக்கிறோம். ரோட்டுக்கே வந்துட்டோம். கார் தான் நிற்குது. அந்த கல் நீங்கள் 100 பண்ணிங்களா? சீரியஸாக சொல்கிறேன். நாங்கள் ஏதாச்சும் டேஞ்சராக போவோம். இதே நீங்கள் 1000K பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கல் குவியன்னு சொன்னால அந்த என்னன்னா எடுத்து காமிப்போம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ ரொம்ப பயங்கரம்.